அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுக்கு முன்னாடி பிப்ரவரி மாத பலன்கள் முழுசா போட்டிருக்கு. அதை யாரும் பார்க்கல. ஸோ அது வரைக்குமே இப்போ யாரும் பார்க்காதப்போ, நம்ம என்ன பலன்களோ இல்ல எது சொன்னாலுமே யாரும் பார்க்கறதா இல்ல. அதனால அ இனி அ ராசி பலன் மட்டுமே போடுறது தான் கரெக்ட்டா படுது. இப்போ உங்களோட ராசிக்கு உண்டான பிப்ரவரி மாத பலன் பார்க்க விருப்பம் உள்ளவங்க அந்த வீடியோவ பாருங்க. அதே மாதிரி 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, வசந்த பஞ்சமின்னு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அட்சய திருதியை மாதிரி. அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கு. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, 1/2/2025 தை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா, திரிதிய திதி பகல் 11:38 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்கு. ஸோ இன்னைக்கு கலவையான நாளா தான் இருக்கு. ஆ விநாயகருக்கும் நல்லதா இருக்கும். அதே மாதிரி புதிய முயற்சிகள இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு மாத சதுர்த்தி விரதமா இருக்கு. ஆ இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில 2:30 வரைக்கும் ஆ பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. இப்போ யோகம் பார்த்தீங்கன்னா, மரண யோகம் 2:33 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு சித்த யோகம் இருக்கு. இன்னைக்கு சுப காரியங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஆ சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 6:35க்கும் சூரியன் மறைவு மாலை 6:10க்கும் இருக்கு. நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா, காலையில 7:30 முதல் 8:30 வரை இருக்கு. மாலை 4:30 முதல் 5:30 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 10:30 முதல் 11:30 வரை இருக்கு. இரவு 9:30 முதல் 10:30 வரை இருக்கு. ராகு காலம் பார்த்தீங்கன்னா, காலையில சனிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு 9:28 முதல் 10:55 வரைக்கும் போடலாம். ஆ அதே மாதிரி யமகண்டம் பார்த்தீங்கன்னா, பகல் 1:49 முதல் 3:16 வரைக்கும் இருக்கு. குளிகை காலை 6:35 முதல் 8 மணி வரை இருக்கு. இப்போ திருத்திய திதியில செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் பார்த்தீங்கன்னா, பாட்டு, இசை, அ அழகு கலை சம்மந்தமா கத்துக்கிறது, வேலை செய்றது அந்த மாரி செய்யலாம். வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். குடி புகுதலும் நல்லதா தான் இருக்கும். ஆனா, இன்னைக்கு யோகம் மரண யோகமா இருக்கிறனால, இன்னைக்கு செய்யாம இருக்கிறது நல்லது. பூரட்டாதி திதியில நட்சத்திரத்தில பார்த்தீங்கன்னா, மந்திரம் ஓதுறது, சாந்தி செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு லாபம், ரிஷப ராசிக்கு உதவி, மிதுன ராசிக்கு இழப்பு, கடக ராசிக்கு வெற்றி, சிம்ம ராசிக்கு தனம், கன்னி ராசிக்கு புகழ், துலாம் ராசிக்கு அச்சம், விருச்சிக ராசிக்கு இன்சொல், தனுசு ராசிக்கு சந்தோஷம், மகர ராசிக்கு வெற்றி, கும்ப ராசிக்கு ஆராய்ச்சி, மீன ராசிக்கு ஆதாயம். கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே பைரவருக்கு விளக்கு போடுறது நல்லது. ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, முதல் ராசி மேஷ ராசி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு காரியத்தையும் ஈஸியா செஞ்சு முடிச்சு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. ஆ இன்னைக்கு உங்களோட பிரச்சனைகள குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. தொழில்லயும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பயணங்கள் இருக்கு. அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல நல்ல ஒரு திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்கு. ஆ சுபகாரிய முயற்சிகள்லயும் கொஞ்சம் வெற்றி கிடைக்கிற நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சந்தோஷமா, இனிமையா இன்னைக்கு நாள கொண்டு போறது நல்லது. ஆ முடிஞ்ச அளவுக்கு செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே சிந்திச்சு, திட்டமிட்டு கரெக்ட்டா செய்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமா தான் இருக்கு. கடின முயற்சி இருந்ததுன்னா, ஈஸியா எல்லா வேலையும் முடிக்கலாம். கவனக்குறைவு இல்லாம உங்களோட வேலைகள திட்டமிட்டு சரியா செய்றது நல்லது. ஏன்னா, சில விஷயங்கள், சில சந்தோஷங்கள் உங்களே அறியாம தப்பு செய்ய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் வருத்தங்களும் இருந்தாலும், அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, கவனமா உங்களோட வேலைகள செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, புரிதல் கொஞ்சம் ஏற்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு உங்கள நீங்களே பாருங்க. துணையும் மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டியது அவசியம். அனுசரிச்சு போனீங்கன்னா, நல்ல ஒரு சாதகமான பலன் இருக்கு. சந்தோஷமா, இனிமையா நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவுகளும் இருக்கு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, குடும்ப தேவைக்காக நெறைய பண்ற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்தினாலும், ஆ செலவ கட்டுப்படுத்துனீங்கன்னா சேமிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு
கொஞ்சம் கை கால்ல, மூட்டுல வலி இருக்கிற மாதிரி இருக்கு. உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா போதும். ஓய்வு எடுக்கிறது நல்லதா இருக்கும். ஆக மொத்தம் மேஷ ராசிக்கு நல்லதும், கெட்டதும் கலந்தா மாதிரி இருந்தாலும் சாதகமான நாளாவே இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. இன்னைக்கு உங்களுக்கு புது தெம்பு கிடைக்கிற மாதிரி இருக்கு. நெறைய லாபங்களும், அதே மாதிரி நெறைய உதவிகளும் வியாபாரத்தில முன்னேற்றத்துக்கு உண்டான நிலையை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. சிறந்த வாய்ப்புகள ஏற்படுத்திக்கிற நாளா தான் இருக்கும். செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு. எதிர்பாராத வகையில கிடைக்கிற சொத்து உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இன்னைக்கு கிடைக்கிற பணத்த முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறது நல்லது. ஆ இன்னைக்கு வெளியூர் போற வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையும். கொடுக்கல் வாங்கல் லாபகரமா இருக்கு. சுப காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி, சந்தோஷம் தரா மாதிரி இருக்கும். பழைய கடன்கள் வசூலாகுறனால ரெட்டிப்பான சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. ஏற்றமிக்க நாளா தான் இருக்கு. சாதகமா இந்த நாள கொண்டு போ வேண்டியது யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ மாச கடைசியோட பக்க விளைவுகள், பின் விளைவுகள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். கடின உழைப்பு தேவை. இருந்தாலும் உங்களோட முயற்சிகளுக்கு பாராட்டும், பேரும் பெறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. உங்களோட வேலைகள சரியா திட்டமிட்டு செய்வீங்க. நல்ல ஒரு சந்தோஷமா, இனிமையா உங்களோட வேலைகள மகிழ்ச்சியா செய்யக்கூடிய நாளா தான் அமையும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட இன்னைக்கு அன்போடவும், மகிழ்ச்சியோடவும் இருக்கிற நாள். இன்னைக்கு உங்களுக்கு திருப்தியான ஒரு நாளா அமையும். துணை கூட இனிமையான தருணங்கள் நெறையவே இருக்கு. ஆ தொணை குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, நாள் முழுக்க சந்தோஷமா போக வாய்ப்புண்டு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து வழியிலயும், இல்லன்னா காப்பீடு வகையிலயும் பணம் இன்சென்டிவாவோ, இல்ல வரவாவோ வர வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ம். கவனமா உங்களோட செலவுகள கண்காணிச்சீங்கன்னா, சேமிப்பு அதிகமாக வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேவைப்படுறவங்க ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகம். அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளும் சந்திக்கிற மாரி தான் இருக்கு. உறவினர்கள், உற்றார் எல்லாரையும் அனுசரிச்சு போனீங்கன்னா, வீண் பிரச்சனைகள தவிர்க்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல எல்லாத்துலயும் சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒரு சில இனிமையான தகவல் மூலியமா சில விஷயங்கள சாதிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. திட்டமிட்டு நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். வியாபார விஷயமா பயணங்களால அலைச்சல் இருக்கும். இருந்தாலும் அனுகூலமான லாபமும், பலனும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. பசங்க வழியில சின்ன சின்ன அ கவலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமா பசங்கள கையாள்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில சந்தோஷமான ஒரு நாளா தான் இருக்கும். ஈஸியா உங்களோட வேலைகள செய்ற மாதிரி இருக்கு. பயணங்கள் இருந்தாலும் லாபங்களும், நல்ல ஒரு அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்ற மாதிரி கரெக்ட்டா திட்டமிட்டு கவனமா செஞ்சீங்கன்னா, சாதகமான பலன்கள், பாராட்டும் பேருமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புண்டு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உறவுல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள பேசி தீர்த்துக்கிறது நல்லது. நேரம் குடும்பத்தோட அதிகமா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, சாதகமா, சந்தோஷமா அமையும். முடிஞ்ச அளவுக்கு மனசுல எந்த ஒரு ஒளிவும், மறைவும் இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா, இனிமையான நேரங்கள் நிறையவே உண்டு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு போதிய அளவு பணம் இருக்கு. தேவையில்லாத செலவெல்லாம் கட்டுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி உங்க கையில இருக்கிற பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், திருப்தியும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. தெளிவான மனநிலை உங்ககிட்ட இன்னைக்கு இருக்கும். இனிமையா, சந்தோஷமா இந்த நாள கொண்டாடுறது உங்க கையில இருக்கு. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு ஒரு அ சிறப்பான நாளா தான் அமையும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. இன்னைக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக யாத்திரை போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லதா இருக்கும். ஏழைகளுக்கு உணவு வாங்கி குடுத்தீங்கன்னா, நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளா அமையும். இன்னைக்கு வியாபாரத்துல தேவையில்லாத பிரச்சனைகளும், குழப்பங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மனச வருத்திக்காம அமைதியா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஆ வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. வேலையில ரொம்பவும் கவனமா செயல்பட வேண்டியது அவசியம். உங்களோட தவறு அடுத்தவங்களுக்கு சாதகமாகாம பார்த்துக்கணும்.
சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கு, வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். கவனமா பார்த்து கையாள வேண்டியது அவசியம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு. பயணம் சம்மந்தமா சில மு செயல்கள்ல தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கரெக்ட்டா பிளான் பண்ணி, சரியா செய்ய வேண்டியது அவசியம். மேம்போக்கா விட்டுறாதீங்க. எல்லாமே உங்களோட வேலை, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்னு கொஞ்சம் ஆ முக்கியத்துவம் குடுத்து, உங்களோட வேலைகள சரியா நேரத்துக்கு முடிச்சீங்கன்னா நல்லதா அமையும். இல்ல தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். மகிழ்ச்சியா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அமைதியா போனீங்கன்னா நல்லதா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா எடுக்காம, கேஷுவலா நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவ விட செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். சிறப்பான செயல்பாடு, சிறப்பான திட்டமிடல் இன்னைக்கு உங்களுக்கு அவசியமா பணத்துல தேவைப்படுது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியம். பதட்டமும், குழப்பமும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா நாள கொண்டு போங்க. சிந்திச்சு செயல்படுங்க. பொறுமையா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமா அமையும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளா, உற்சாகமான ஒரு நாளா தான் இருக்கு. வரவு நிறையவே இருக்கு. பசங்களால நல்ல ஒரு சந்தோஷமும், அவங்களோட பொறுப்பா நடந்துக்கிற விதமும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிய ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கும். கூட பொறந்தவங்க ஆறுதலாவும், ஆதரவாவும் இருப்பாங்க. ஆரோக்கியமும் இன்னைக்கு சீராகக்கூடிய ஒரு நாளா அமையும். வேலை விஷயமா வெளியூர் பயணங்கள் மூலியமா நல்ல பலன்கள் கிடைக்கும். நல்ல லாபங்களும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள வாங்கி சந்தோஷமா குடும்பத்த அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ற நாளா தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற்று தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட கவனமான செயல்பாடு, திட்டமிட்டு செய்யற காரியங்கள் உங்களுக்கு எல்லாமே சாதகமா முடியும். நல்ல பலன்கள அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. இருந்தாலும் உங்களோட செயல்பாடு பெர்ஃபெக்ட்டா உங்களோட வேலைகள தவறில்லாம ஆ சந்தோஷமா செய்யக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. கூட வேலை செய்றவங்களோட ஆதரவு உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியை தரா மாதிரி இருக்கும். செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு சாதகமா தான் அமையும். எந்த குறைபாடும் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொணக்கூட மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளா அமையும். சில விஷயங்கள ஆ முடிவெடுக்கிறதுக்கும் இந்த நாள 2 பேரும் கலந்தாலோசிக்க உதவியா இருக்கு. சில சாதகமான பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே இருக்கு. குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஆ அமைதியா, ஜாலியா நாள என்ஜாய் பண்ணுங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவும் இருக்கு, செலவுகளும் இருக்கு. ஆனா குடும்பத்துக்கு உண்டான சந்தோஷமான, தேவையான செலவுகள்ன்றதுனால திருப்தியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கொஞ்சம் கண்காணிச்சீங்கன்னா போதும். வீண் விரயமாகாம பார்த்துக்கிட்டீங்கனாலே போதுமானதா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. ஆரோக்கியத்திலயும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற தெளிவான மனநிலை உங்களோட ஆரோக்கியத்த சிறப்பா வச்சிருக்கும். இந்த நாள முடிவெடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு வேகமும், சுறுசுறுப்பும் இருக்கும். தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியில முடியிற மாதிரி இருக்கு. நீங்க செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே விளைவுகள் உங்களுக்கு சாதகமாவும், அனுகூலமாவும் இருக்கும். புதிய ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா தொடர்புகள் இல்லைனா ஆ தெரிஞ்சவங்கள ஆ உருவாக்கிக்கிறதுக்கு இன்னைக்கு நாள் உதவியா இருக்கு. நாள் முழுக்க உங்களுக்கு சிறந்த பலன்கள் உண்டு. செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே வெற்றியை பெற்றுத் தரும். அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழில் சம்பந்தமா புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நாள் நல்லா இருக்கு. உத்தியோகத்துல எதிரிகளோட தொல்லைகள் குறையும். உங்களோட கை ஓங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கறதுக்கும், சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கும். ஜாலியா இந்த நாள கொண்டு போகவும் வாய்ப்பா அமையும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களோட வேலைகள சிறப்பா செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு சாதகமான பலன்கள தேடித்தர மாதிரி இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ உங்களோட வேலைகள கண்ணும் கருத்துமா கவனமா செய்வீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளா தான் போகும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நட்பாவும், அன்பாவும், பாசமாவும் பேசி பழகக்கூடிய ஒரு நாளா இருக்கு. குடும்பத்துக்குள்ள 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும், புரிதலும், அந்யோன்யமும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. நேரம் அதிக அளவு ஸ்பெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்கு. ஆனாலும் பணத்த பயனுள்ள வகையில செலவு செய்றனால, கோயிலுக்கு சில செலவுகள் செய்றனால, உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலும், திருப்தியும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. சேமிப்பும் இரட்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பா இருக்கும். உங்களோட திறமையும், திடமும், ஆரோக்கியத்தையும் திடமா வச்சிருக்க உதவியா இருக்கு. ஆ ஜாலியாவே இந்த நாள கொண்டு போகலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமா இருக்கு. உடல்ல கொஞ்சம் பலவீனமா இருக்கிற நாளா இருக்கு. வேலையும் சரி அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட நேரத்தையும், ஆ நல்ல ஒரு ஆற்றலையும் இன்னைக்கு நாள்ல கண்டிப்பா பயன்படுத்தி, திட்டமிட்டு உங்களோட விஷயங்கள செய்ய வேண்டியது அவசியம். செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எந்த விஷயத்தையும் பதட்டப்படாம நாள அணுக வேண்டியது அவசியமா இருக்கு. குடும்பத்திலயும் சரி, நிம்மதி இல்லாத ஒரு மனநிலை இருக்கு. வியாபாரத்துல சில கூட வேலை செய்றவங்களால அ மனசங்கடங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. கஸ்டமர்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுறது நல்லது. உறவினர்கள் ஓரளவுக்கு சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். கடன்கள் குறையக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வர பணத்த கடன குறைங்க. தெய்வ வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலையும், திருப்தியும் தரும். தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் அதிகமா இருக்கு. உங்களோட வேலைகள சிறப்பா செய்ய முடியாது. அதனால அத தவற விடாம, தள்ளி போடாம, கரெக்ட்டா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் இல்லாம உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா நல்லது. ஆ கவனக்குறைவு இல்லாம, முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் இல்லாம வேலைகள செய்யணும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்ப வளர்ச்சி, குடும்ப மகிழ்ச்சி, சந்தோஷமா இல்ல. தேவையில்லாத பணப்பிரச்சனைகளும், தேவையில்லாத ஆ செலவுகள் அதிகமா இருக்கறனால, கடன் வாங்குற சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பேசும்போது கொஞ்சம் அனுசரிச்சு பேசுறதும், விட்டு குடுத்து பேசுறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. தேவையான செலவுக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கு. செலவுகள கண்காணிச்சு கடன வாங்காம அவாய்ட் பண்றது நல்லது. இல்லன்னா கடன் அடைக்க கஷ்டமா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. உங்களோட குழப்பமான மனநிலை பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நெறைய குழப்பங்கள், தடுமாற்றங்கள் உங்ககிட்ட நெறையவே இருக்கு. குடும்பத்தில பெரியவங்களோட அதிருப்திக்கு ஆளாகுற வாய்ப்பு இருக்கு. யார்கிட்டயும் பெருசா உதவிய இன்னைக்கு எதிர்பார்க்க வேண்டாம். அது தாமதமாக வாய்ப்பு இருக்கு. அதுலயும் சரி, எந்த ஒரு விஷயத்திலயும் பொறுமையா ஆ கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கணும். ஆ வேலைகள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனைகள தவிர்க்க வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சுயமா உங்களோட செயல்கள சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, பின்விளைவுகள யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கத்தான் செய்யும். தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பிரஷர் அதிகமா இருக்கு. தூக்கம் இல்லாத, டென்ஷன் ஆகாம, நாள பதட்டம் இல்லாம உங்களோட வேலைகள திட்டமிட்டு கவனமா செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பொறுமைய இழக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, அவங்களோட ஆதரவு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பதட்டமும், குழப்பமும் இருக்கு. அத தொணக்கிட்ட காட்டுவீங்க. அத எரிச்சலாவும், கோபமாவும் காட்டுற மாதிரி இருக்கு. அது உறவுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள ஏற்படுத்த, உருவாக்க வாய்ப்பு இருக்கு. சில விஷயங்கள விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும், அப்படி எதுவும் முடியலன்னா, அமைதியா ஒதுங்கி போறது நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா செலவுகள் ரெட்டிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. பொறுமையா நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கு. ஓய்வு எடுக்கணும். பதட்டம் இருக்கு. குழப்பம் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் டென்ஷன் ஆகாம, முதுகு வலி ஏற்படாம, உடல் வலி ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. அமைதியா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்களுக்கு ஏற்றமிக்க ஒரு நாளா இருக்கு. குடும்பத்தில பொருளாதார நிலை சிறப்பா இருக்கும். உறவினர்கள் மூலியமா உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு பாட்டு கேட்டுக்கிட்டு, தொண்டு காரியங்கள் செஞ்சுக்கிட்டு, சந்தோஷமா நாள கொண்டு போலாம். தர்மங்கள் செய்றனால உங்களுக்கு ஆன்மீக காரியத்தில ஈடுபடுறதுனால, மனசுக்கு ஒரு திருப்தியான மனநிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மகிழ்ச்சியும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஆ உ இன்னைக்கு கணவன் மனைவியிடையே
இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை அதிகமாக கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. புதிய தொழில் தொடங்குற எண்ணம் இல்லைன்னா தொழில்ல ஆ முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்பு இன்னைக்கு நிறையவே இருக்கு. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு சில முடிவுகள் எடுக்கவும் உகந்த ஒரு நாளா தான் இருக்கு. திட்டமிட்டு உங்களோட செயல்கள செஞ்சீங்கன்னா சாதகமா அமையும். தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள திறம்பட செய்ற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ம். அ அ திருப்தியா உங்களோட வேலைகள சாட்டிஸ்ஃபையா செய்யறதுக்கு, அ நல்ல ஒரு திட்டமிட்டு கவனமா தவறுகள் இல்லாம செஞ்சீங்கனாலே போதும். உங்க வேலைகள நீங்களே சுயமா செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அ கொஞ்சம் தொணக்கூட புரிதல அதிகப்படுத்த வேண்டியது வாய்ப்பா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பேசி உங்களோட பிரச்சனைகள நீங்களா தீர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. தேவையில்லாத வாக்குவாதம்லாம் இல்ல. இருந்தாலும் சில பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கு இந்த நாள சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கு. அதிக அளவுல சேமிக்கவும் வாய்ப்பு இருக்கு. செலவுகள கொஞ்சம் ஆ கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கும். செலவுகள் அதிகமா இருக்குன்னு செஞ்சுட்டு கடன் படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆ எந்த ஒரு விஷயத்திலயும் ஆ பண விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சின்னதா சளி, இருமல் மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்கு. கவனமா பார்த்து கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்க கிட்ட வந்து நல்ல ஒரு உற்சாகமும், மன உறுதியும் நெறையவே இருக்கு. உங்களோட பிரச்சனைகள ஈஸியா எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு நாளா அமையும். குடும்பத்தில பெரியவங்களோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படாம பார்த்துக்கிட்டீங்கன்னா, நாள் சந்தோஷமா போகும். கொஞ்சம் ஒரு சில வீண் செலவுகள் இருக்கிற மாரி தான் இருக்கு. வண்டி வாகனத்தினால, இல்ல வீட்ல சில மாற்றங்கள் செய்றனால, கவனமா செலவுகள கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. தொழில்ல வெளியூர் தொடர்புகள் மூலியமா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு சில எதிர்பாராத நன்மைகள் உங்கள தேடி வர வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிக்குன்னு நல்ல ஒரு சாதகமான முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு பயணம் ஒண்ணு போற மாதிரி இருக்கு. அது மூலியமா நல்ல ஒரு சாதகமான பலன்கள் இன்னைக்கு உங்ககிட்ட நிறையவே இருக்கும். ஆ தொழில பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கு. தொழில் செய்றவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இருக்கும். உங்களோட வேலைகள்ல கவனமா திட்டமிட்டு நீங்க செய்யக்கூடிய செயல்பாடு எல்லோருடைய பாராட்டியும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். தெளிவான மனநிலையோட உங்களோட வேலைகள நிம்மதியா செய்யக்கூடிய நாளா தான் இன்னைக்கு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பழைய குடும்ப அ பிரச்சனைகள் காரணமா கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அதனால அத பேசி முடிச்சுக்கிறது தொண தொணக்கூட சில விஷயங்கள அ முடிச்சு பிரச்சனைகள தீர்க்கிறதுக்கு இந்த நாள் பயன்படுத்திக்கிறது நல்லது. எதிர்காலத்துக்கு உண்டான விஷயங்கள பத்தி யோசிக்கிறதுக்கும் இந்த நாள் உதவியா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு மிதமான பணவரவு இருக்கு. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனாலும் செலவுகள கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா, அதிக அளவுல சேமிக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பெரிய பாதிப்பும்லாம் இல்ல. அமைதியா நாள கொண்டு போகலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சுமாரா இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, தோல்வலி இல்லன்னா சளி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேவைப்பட்டா மருத்துவ சிகிச்சை எடுக்கிறது நல்லது. ஓய்வு எடுக்கிறது நல்லது. மனச அமைதியா வச்சுக்க, ஜாலியா இன்னைக்கு நாள கொண்டு போறது அவசியமா இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு குடும்பத்தில ஒரு சில சாதகமான பலன்கள் இருக்கு. அதே மாதிரி பேசுறதுல சில நல்ல பலன்கள அடையக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. உங்களோட திறமைகள மேம்படுத்த இன்னைக்கு நாள பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். ஆ இன்னைக்கு சில சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. புதிய பொருள் வாங்குறதுல மகிழ்ச்சியான தரும். அதே மாதிரி செலவுகளும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. பசங்களாலயும் இன்னைக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். உத்தியோகத்துல சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் இல்லன்னா ஊதிய உயர்வோ, பதவி உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வியாபாரமும் நல்ல ஒரு லாபகரமான ஒரு நாளா இருக்கு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல சாதகமான பலன்கள் இருக்கு. சந்தோஷமா தான் இந்த நாள் அமையும். ஆனாலும் பொறுப்புகள் நிறைஞ்ச ஒரு நாளா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு நேர்மையா வேலைகள செய்யக்கூடிய நாளா இருக்கும். கூட வேலை செய்றவங்களோட தேவையில்லாத வா மோதல் ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகள்ல கவனமா பார்த்து பேசுனீங்கன்னா நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா எடுத்துக்காதீங்க. உங்க வேலைய நீங்க கவனமா செய்றது நல்லது.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, வீட்ல பெரியவங்களோட இருக்கிற மோதல்கள் அத தொணக்கிட்ட காட்டாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. மகிழ்ச்சிய பராமரிக்க அனுசரிச்சு போறது, விட்டு குடுத்து போறது, இல்லன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்றது, சந்தோஷத்த ரெட்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. முடியலன்னா அமைதியா போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் இருக்கு. பொறுப்புகள் காரணமா வீட்டு செலவுகள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் மாசம் முதல் அத யோசிச்சு திட்டமிட்டு உங்களோட செலவுகள கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. தேவையில்லாத சிக்கலோ, பிரச்சனையோ ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுங்க, தூங்குங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. நாள் முழுக்க இனிமையா, பொறுமையா நாள கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் உண்டு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசினா மீன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கலவையான பலன்கள் இருக்கு. நல்லதும், கெட்டதும் இருக்கு. உறவினர்களால சு சுப செய்தியும் வரும். அதே மாதிரி வீண் விரயங்களும் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. கூட்டாளிகளோட பேசி வியாபாரத்தில முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு சாதகமா நாள கொண்டு போணும்னா, சில விஷயங்கள விட்டு குடுத்து போணும். அதே மாதிரி இன்னைக்கு உங்களோட செயல்கள், காரியங்கள முடிக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கு. கவனமா 1 முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. பெரிய மனிதர்களோட நட்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது மாற்றத்தை அ ஏற்படுத்தி கொடுக்கவும் வாய்ப்பா அமையும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பொன் பொருள் வாங்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. அ இன்னைக்கு நாள சாதகமா கொண்டு போக முயற்சி செய்றது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா உங்களோட வேலைகள செய்யணும். வேலையில சிறப்பா செயலாற்ற வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஒரு அ கவன சிதறலுக்கு இடம் கொடுக்காம பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. கவன சிதறல் ஏற்பட்டா தவறுகள் ஏற்படும். தவறுகள் ஏற்பட்டா ஒரு வேலைய 2வது முறையா செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களோட வேலைகள அ சரிபார்த்து ஒப்படைக்கிறது நல்லதா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட குழந்தையோட முன்னேற்றத்துக்காக கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. அத நினைச்சு கவலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் கூட அதிகமா நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் நாள் நல்லா இருக்கும். துணையும் உங்க கூட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நாளா அமையும். முடிஞ்ச அளவுக்கு ஜாலியா நாள கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் குறைவான வரவு. அதே மாதிரி செலவுகள் அதிகமா இருக்கு. பண இழப்பு ஏற்படாம கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியம். தொலைச்சிட்டு தேடாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். அதிகமா சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு முன்னாடி பிப்ரவரி மாத பலன்கள் எல்லா ராசிக்கும் ஒரே வீடியோல 15 நிமிஷத்துல போட்டிருக்கு. குறிப்பா ஒரு ராசிக்கும் 1 நிமிஷம் போட்டிருக்கு. அத அத பார்க்க விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம். இல்லன்னா வெறும் இந்த ராசி பலன் மட்டும் போதுன்றவங்க ராசி பலன் மட்டும் கேட்டுட்டு போய்க்கிட்டே இருங்க. அ இனிமேலும் புதுசா எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிறதுக்கு தோணல. ஏன்னா எத போட்டாலும் அதுக்கு பார்க்குற ஆள் இல்லாதப்போ அத செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணவும் எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு மனநிலையில இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெறும் நாள் பலன் மட்டும் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.